இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட் ஹவுஸ்க்கு இருக்கிறதுலயே பெஸ்ட்டான ஃபுட்டு எத ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ஆ நீங்க எல்லாருக்குமே பீட்டா ஃபிஷ்ஷு ஒரு ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே, நீங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மைண்ட்ல வர்றது பெல்லட்ஸ். அதாவது இந்த ஆப்டிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் வைப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம் எல்லா பீட்டா ஃபிஷ்ஷுமே ஃபீட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க ஃபீட் பண்றது வந்து கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது வந்து வேற வழியே இல்ல அப்படின்னா, இந்த ஃபுட்ட வந்து தாராளமா ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களால இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து பண்ண முடியும். இல்ல உங்களால அ இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ஃபிஷ்ஷுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்புட்ன்னா, இத தவிர நெறையா ஒரு ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னன்றது போக போக இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல இந்த ஃபுட்ட வந்து நான் ஏன் போடுறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபுட்ல வந்து பீட்டாவர்ஸ்க்கான தேவையான நியூட்ரிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது இந்த பீட்டாவர்ஸ் வந்து வாழ்றதுக்கான தேவையான நியூட்ரிஷன்ஸ் மட்டும் தான் இந்த ஃபுட்ல இருக்கும். இது போக மத்த எந்த ஒரு ஃபுட்டுமே இந்த நியூட்ரிஷன்ஸ் இதுல இருக்கவே இருக்காது. அதாவது இந்த புரோட்டீன்ஸு எக்ஸ்ட்ராவோ, இல்ல சில நியூட்ரிஷன்ஸோ, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸோ இந்த பீட்டாவர்ஸ்க்கு தேவையானதோ எதுவுமே இருக்காது. அப்படின்ற பட்சத்தில நம்ம பீட்டாவர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பீட்டா வந்து சிக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமா வந்துரும். அப்படி இல்ல, உங்களால இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த பீட்டா ஃபிஷ்ஷ நான் வளர்க்கறதுல அப்படின்னு நீங்க எடுத்து நெனச்சீங்கன்னா, இதுக்கு வந்து லைவ் ஃபீட் பண்றத வந்து நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த லைவ் ஃபீடுன்றது வந்து நீங்க ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த சில பிளட் பால்ம்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ஃப்ரோஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில வச்சு கட்டியாக்கிட்டு அத எடுத்து நீங்க மறுபடியும் இதில போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த மொய்னா அந்த மாரின்னு சொல்லிட்டு நெறையா லைவ் ஃபீட் இருக்கு. அப்படி உங்களுக்கு லைவ் ஃபீட் பத்தி தெரியணும், இல்ல எப்படி கல்ச்சர் பண்ணணும், இல்லன்னா எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்க இத லைவ் ஃபீட் பண்றீங்க அப்டின்னா, தாராளமா இந்த பீட்டா ஃபிஷ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபீட் பண்ணாலே ரொம்ப போதுமானது. அதுவே நீங்க இல்ல இந்த பில்லட்ஸ் தான் ஃபீட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க கம்பல்சரி இந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து 1 டேக்கு அட்லீஸ்ட் 2 டைமாவது ஃபீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, இந்த பில்லட்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி நியூட்ரிஷன்ஸும் அளவா தான் இருக்கு. அதனால இது வந்து 2 டைம் ஃபீட் பண்ணா தான் ஓரளவுக்கு சஸ்டைனபிளாவே இருக்கும். அதுவே நீங்க இத லைவ் ஃபீட் பண்றீங்கன்னா, நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க தாராளமா ஒரு டைம் மட்டும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த லைவ் ஃபீட் பண்றதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ரொம்ப மெயினா பார்க்க வேண்டியது இந்த லைவ் ஃபீட் அதாவது நீங்க இப்போ பெட் வார்ம் ஃபீட் பண்றீங்க அப்டின்னா, அந்த பெட் வார்முக்கு எந்த ஒரு நோயுமே இருக்கக்கூடாது. அதாவது நீங்க வந்து சும்மா ஒரு எங்கேயாவது போய் பிளட் வார்ம் எடுத்துட்டு வந்து, அதாவது மண்ல நெறையா பிளட் வார்ம்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால ஆ சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து பெட்டர் தனியா இதுக்குன்னு ஃபுட் போடுறதுக்குன்னே தனியா பெட் வாங்குவாங்க. அத வாங்கி நீங்க ஃபீட் பண்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, அது வந்து இதுக்கு ஃபீட் பண்றதுக்கே தனியா ஆ கல்ச்சர் பண்றதுனால, அதுக்கு அவ்வளோக்கா மேக்ஸிமம் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி இல்லாம நீங்க தனியா இங்க ரோட்ல கிடக்கிறது, அதாவது மண்ல தோண்டி அது இந்த மாரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அதுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்பவே ஆ அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு தெரியாது. அதனால அந்த 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 இன்ஃபெக்ஷன் நம்ம பெட் ஹவுஸ்க்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால நீங்க பெட்டர் இந்த மாரி பிளட் பாம் இந்த மாரி எந்த ஒரு லைஃப் ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலும், ஆ பெட்டர் நீங்களா கல்ச்சர் பண்ணலாம். அப்படி கல்ச்சர் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க இத பெட்டர் பக்கத்துல எங்கேயாவது மீன் கடையில இந்த மாரி லைவ் ஃபீட் வந்து விக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, மேக்ஸிமம் நெறையா மீன் கடையில வந்து லைவ் ஃபீட் விப்பாங்க. இப்பலாம் நெறைய பேர் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து நீங்க அந்த கடையில வாங்கி தாராளமா ஃபீட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பீட்டா ஃபிஷ்க்கு வந்து எந்தெந்த மாரி ஃபுட்ட ஃபீட் பண்ணலாம், எந்தெந்த ஃபுட்ட ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நான் பேசிக்கா நான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவே டீட்டெயில்ஸான வீடியோ அதாவது பிளட் பாம்ப்ஸ்னா என்ன, அதாவது மொய்னானா என்ன, அத இங்க எப்படி கல்ச்சர் பண்ணலாம், நம்மளே கல்ச்சர் பண்ணா எப்படி கல்ச்சர் பண்றது, அப்படின்றத பத்தி பேசணும்னா அது வந்து பெரிய டாபிக். இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.